மார்னிங் சாம்பியன்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ ஃப்ளூயிட் எப்படி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நியூட்டன் லா கண்டுபிடிக்க முன்னாடி வரைக்கும் ஃப்ளூயிட் வந்து ஐடியல் ஃப்ளூயிட் ரியல் ஃப்ளூயிட்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நியூட்டன் லா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நியூட்டனின் ஃப்ளூயிட் நான் நியூட்டனின் ஃப்ளூயிட் சொல்லி ரெண்டாக பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃப்ளூயிட்னு தான் அதை வந்து நியூட்டனின் ஃப்ளூயிட்னு, இன்னொன்று நான் நியூட்டனின் ஃப்ளூயிட்னு சொல்லி ரெண்டாக பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இது பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து இதுக்கு நியூட்டன் ஃப்ளூயிட் வந்து டவ் ஈக்குவல் டு மியூ டியூ பை டிஒய். இது வந்து டவ் நாட் ஈக்குவல் டு மியூ டியூ பை டிஒய். நாட் ஈக்குவல்னா மாடிஃபைட் நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி எடுத்துருந்தாங்க. மாடிஃபைட் நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி படி என்னன்னா டவ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி டியூ பை டிஒய் ஹோல் பவர் n அப்படின்றது கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்து நான் நியூட்டன் ஃப்ளூயிடும் அகைன் வந்து ரெண்டாக பிடிச்சாங்க. என்ன பிடிச்சாங்க அப்படின்னா டைம் இண்டிபெண்டன்ட் ஃப்ளூயிட், டைம் டிபெண்டன்ட் ஃப்ளூயிட்னு பிடிச்சாங்க. டைம் டிபெண்டன்ட் ஃப்ளூயிட் வந்து அகைன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மூணாக பிடிச்சாங்க. சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிட், இண்டியம் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட், டைலேட்டட் ஃப்ளூயிட்னு. டைம் டிபெண்டன்ட் வந்து ரெண்டாக பிடிச்சாங்க. திக்ஸோட்ராபிக் ஃப்ளூயிட், அப்புறம் ரியோபெட்டிக் ஃப்ளூயிட். ஸோ அதெல்லாம் தான் அந்த கிராஃபை காட்டியிருக்காங்க. ஸோ கிராஃப்ன்றது இன்ஜினியரோட ஒரு முக்கியமான லாங்குவேஜ். நம்ம இன்ஜினியர் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு விதமாக பேசலாம். ஒன்று ஃபிசிக்கலாக பேசலாம், ரெண்டாவது ஃபார்முலாவாக பேசலாம், மேத்தமெட்டிக்கலாக பேசலாம், மூணாவது கிராஃபிக்கலாக பேசுறது. ஸோ கிராஃபிக்கலாக தான் பேசியிருக்காங்க. கிராஃப்னாலே ரெண்டு ஆக்சிஸ் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஆனால் ஆல்வேஸ் இப்போ வந்து இது வந்து டவ், இது டியூ பை டிஒய், டவுக்கும் டியூ பை டிஒய்க்கும் இது பண்ணுறாங்க. ரெண்டு வேல்யூ இருக்குன்னா இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஃபில் புரிஞ்சுன்னா மியூ ஈக்குவல் டு டவ் பை டியூ பை டிஒய். ஸோ இவனை டிஒய்னு எடுத்துக்கிட்டோம், இவனை டிஎக்ஸ்னா டியூ பை டிஎக்ஸ். ஸ்லோப்பு, ஸோ வந்து இந்த கிராஃபோட ஸ்லோப் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, இந்த கிராஃபில் ஸ்லோப்பு போட வரைஞ்சிட்டு நம்ம ஸ்லோப்பு நம்ம போட்டோம் அப்படின்னா அது எது குறிக்குதுன்னா விஸ்காசிட்டி தான் குறிக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு லைனோட ஸ்லோப்பும் விஸ்காசிட்டி குறிக்குது அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது விஸ்காசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா வந்து ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து குறையுது மேட்லேருந்து. இதுவும் நான் நியூட்டன், இது நான் நியூட்டன் தான். ஆனால் வந்து இங்கே வந்து இறங்கலாம். ஸோ விஸ்காசிட்டி டிக்ரீசஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏறலாம். ஸோ ஸ்லோப் ஏறலாம், சாய்வு வந்து அப்படியே சாய்வு நிமிரு. இது வந்து குனியும், குனிஞ்சா ஸ்லோப் கம்மி. அதே போல் திக்ஸோட்ராபிக் வந்து குறையுது, ஏறுது. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ பிங்காம் பிளாஸ்டிக் ஐடியல் பிளாஸ்டிக் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு நியூட்டன் ஃப்ளூயிட்னா இட் இஸ் அ லீனியர், லைனாக தான் இருக்குது. ஆனால் சூடோ பிளாஸ்டிக்கும் டைலேட்டட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கர்வ். இங்கே பார்த்தோன்னா இவன் பிங்காம் பிளாஸ்டிக் வந்து லீனியர், திக்ஸோட்ராபிக்கும் இதுவும் மேலே திக்ஸோட்ராபிக், கீழே ரியோபெக்டிக். இங்கே மேலே சூடோ பிளாஸ்டிக், கீழே டைலேட்டட் அப்படின்னு பதிய வச்சுக்கணும். ஸோ இங்கே எப்படி மாறுபடுது அப்படின்னா, இது எப்போ லீனியராக இருக்கும் அப்படின்னா, இங்கே இன்னொன்று லீனியர் தான். நியூட்டன் ஃப்ளூயிட் வந்து n ஈக்குவல் டு 1. ஸோ அதனால தான் டவ் ஈக்குவல் டு மியூ டியூ பை டிஒய். அதே போல் நியூட்டன் ஃப்ளூயிட்ல வந்து a ஈக்குவல் டு 0. சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 0 தான். டைலேட்டட் ஃப்ளூயிட்ல பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 0 தான். ஆனால் பிங்காம் பிளாஸ்டிக்கில் a ஈக்குவல் டு டவ் நாட். இது n வந்து சூடோனா விளக்கம் என்னன்னா, சூடோனா பொய்ன்னு அர்த்தம். சூடோனா தமிழ்ல பொய்ன்னு அர்த்தம். ஸோ n வந்து 1க்கு கீழே இருந்தால் அது பொய். டைனா 2ன்னு அர்த்தம். n 1க்கு மேலே இருந்தால் அது டை, 1க்கு கீழே இருந்தால் அது பொய், 1க்கு மேலே இருந்தால் அது டை அப்படின்னா. இப்போ இது மூணு முடிஞ்சதுன்னா திக்ஸோட்ராபிக்லையும் பார்த்தீங்கன்னா அது கருவு கம்மியாக தான் இருக்கலாம். ஸோ n<1, ரியோபெக்டிக் வந்து n>1 அப்படின்னு தெரியும். திக்ஸோட்ராபிக்கு ரியோபெக்டிக். ஸோ இங்கே இவன் பிங்காம் பிளாஸ்டிக் மேலே இருந்தாலுமே இது டைம் இண்டிபெண்டன்ட் ஃப்ளூயிட் அப்படின்றது நம்ம ஞாபகம்
வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நியூட்டன் ஆஃப் விஸ்காசிட்டி தெரிஞ்சுக்கிறோம், மாடிஃபைட் நியூட்டன் ஆஃப் விஸ்காசிட்டி தெரிஞ்சுக்கிறோம். கிளாசிஃபிகேஷனில் நியூட்டன் ஃப்ளூயிடுக்கு n = 1, a = 0, இங்கே எல்லாம் n இது. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிபெண்டன்ட் ஃப்ளூயிடில் வந்து n less than 1 greater than 1 போட்டுக்கலாம். கிராஃபை பொறுத்த வரைக்கும் எப்படி குனியரானா நிமிரானான்னு தெரிஞ்சால் போதும். 6 பேர் இருக்காங்க. நியூட்டன் ஃப்ளூயிட் லீனியராக இருக்கும், ஐடியல் பிளாஸ்டிக் லீனியராக இருக்கும், திக்ஸோட்ராபிக் குனியும், ரியோபெக்டிக் நிமிரும், சூடோபிளாஸ்டிக் குனியும், டைராக்டிக் குனியும். ஸோ இதோட ஸ்லோப் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா இது ரெப்ரசன்ட் விஸ்காசிட்டி எடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு 6 ஃப்ளூயிட் பற்றி 6 நியூட்டன் சேர்த்து 7 1 இங்கே வந்து ஒரு 5 இருக்குது. 6 ஃப்ளூயிடை பற்றி கிராஃபிக்கலாக கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம்.